ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். கிரக பெயர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பெயர்ச்சி. இன்னும் சில தினங்களில் ராகுகேது பெயர்ச்சி நிகழவுள்ளது. அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். ராகுகேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் மீன ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராகு பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். ராகு பெயர்ச்சியினால் மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பல கலைகளை பயிலுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். பயணங்களின் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமான முடிவை அளிக்கும். கேது பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 11இல் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். கேது பெயர்ச்சியினால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். திட்டமிட்ட செயல்களை எண்ணியபடி முடிப்பீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். மனதில் நினைத்த எண்ணங்களை பல தடைகளை கடந்து வெற்றி கொள்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அளிக்கும். வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் செல்லவும். புதிய நுட்பமான செயல்பாடுகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு. அரசியல்வாதிகள் மூத்த தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வது நன்மை அளிக்கும். உடனிருப்பவர்களுடன் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். கட்சி தொண்டர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நற்பெயர் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த சில விரயங்கள் உண்டாகி பின்பு சுபிட்சம் ஏற்படும். பொதுக்கூட்ட பேச்சுகளில் சினத்தை குறைத்து நிதானத்துடன் உரையாடவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் சற்று நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களை சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்தவும். உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பாராத முன்னேற்றம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் சாதகமாக அமையும். விவசாயிகளுக்கு. பயிர் விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் நவீன ரக உரங்களில் கவனம் வேண்டும். சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் பயிர் விளைச்சலை திட்டமிட்டு செயல்படுத்தவும். மனை சார்ந்த விவகாரங்களில் உறவினர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளவும். பெண்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களுடன் இன்பச் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சிறிது காலதாமத்திற்கு பின்பு சாதகமாக அமையும். மனதிற்கு விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி சாதகமான சூழல் உண்டாகும். போட்டிகளை எதிர்கொண்டு எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். மாணவர்கள் சற்று கவனத்துடன் செயல்படவும். தேவையற்ற சிந்தனைகளால் அவ்வப்போது சிறு சிறு ஞாபக மறதி தோன்றி மறையும். தேர்வுக்கு முன் படித்ததை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்ப்பது நன்மை அளிக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். நண்பர்களுடனான பயணங்களின் போது சற்று கவனத்துடன் செல்லவும். வியாபாரிகளுக்கு. தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். வேலையாட்களை நியமிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படவும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் சாதகமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகளால் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை குரங்கனில் முட்டத்தில் உள்ள வாலீஸ்வரரை வழிபட்டு வர தடைகள் நீங்கி உயர்வும் மேன்மையும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீனராசிக்குரிய ராகுகேது பெயர்ச்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.